நான் வெற்றி பெற்றால் இந்த பேரணாம்பட்டு நகரத்தில் பத்திரப்பள்ளி டேம் அது விரைவில் முடித்து தரப்படும். அதே மாதிரி பெண்களுக்கான கலைக்கல்லூரி அதை சட்டசபையில் பேசி எடுத்துக்கொண்டு வருவேன். பாலிடெக்னிக்கும் எடுத்துன்னு கொண்டு வருவேன். அதே மாதிரி புறவழி சாலை ஒன்று அமைக்கப்படும். தொழில் பூங்கா ஒன்று இங்கே கண்டிப்பாக இங்கே சுற்றி எல்லாம் லேபர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தொழில் பூங்காவை இங்கே எடுத்துன்னு வந்து தரப்படும். குடிநீர் வசதிகள் செய்து தரப்படும். இந்த பகுதியில் வேறு என்னென்ன குறைகள் இருக்குதோ அது அனைத்தும் நாம் செய்து தரப்படும். இந்த திராவிட அரசு இந்த 5 ஆண்டு காலத்திலாக மக்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை செய்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை, மாற்றுத்திறனாளிக்கு 5000 ரூபாய் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது. இப்போ 8000 ரூபாய் டோக்கன், 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிமான காலை உணவு திட்டம் என எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. இது மக்களிடம் அதிகமான திராவிட அரசு நல்ல சாதனை புரிந்ததனால் நாங்கள் மாற்றுக் கட்சி பற்றி இதுவரைக்கும் பேசியதே இல்லை. வேட்பாளரை பற்றியோ இல்லை அதிமுக பற்றியோ நாங்கள் எந்த இதுவும் பேசியதில்லை. திராவிட அரசு செய்த சாதனைகளை மட்டும்தான் நாங்கள் மக்களிடம் சென்று ஓட்டு சேகரித்தோம். நல்ல 5 ஆண்டு காலத்தில் இந்த குடியாத்த தொகுதிக்கு பார்த்தோன்னா ஒரு 500 கோடி ரூபாய் 500 கோடியில் பல நலத்திட்டங்களை இங்கே செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மக்களுக்கு இந்த திராவிட அரசு மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்களுக்கு வாக்களிக்க மக்கள் ரெடியாக உள்ளார். நான் சென்றும் இடமெல்லாம் இன்முகத்தோடு எங்களை வரவைத்து தேர்தல் தேதி எப்போ என்று இருக்கும் அளவிற்கு மக்களிடம் இந்த திராவிட முன்னேற்ற அரசினுடைய சாதனைகள் குறிப்பாக நல்லா மக்களிடம் சென்று உள்ளது. மகளிரிடம் அதிகமாக சென்று உள்ளது. அதனால் இந்த 2வது முறையாக திராவிட முன்னேற்ற அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதை கண்டிப்பாக அது நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.